வெல்கம் டு ஆக்டிவ் கான்ட்ராக்ட்ஸ் தமிழ். ஸோ என்னோட நேம் கிருஷ்ணமூர்த்தி. நான் செபி ரிஜிஸ்டர் அட்வைசர் கிடையாது. இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு எஜுகேஷ்னல் பர்பஸ்க்காக மட்டுமே. ஸோ வர்ற அக்டோபர் 5ஆம் தேதி சரிங்களா, 5th சண்டே, ஃபஸ்ட்டு சண்டே நம்மளுக்கு மந்த்லி செஷன்ஸ் வந்து ஸ்டார்ட் ஆகுது. ஜாயின் பண்ணணும் விருப்பம் இருக்கவங்க 7904877610 அப்படின்ற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி கிளாஸஸ்க்கான டீட்டெயில்ஸ் வாங்கிக்கிங்க. ஸோ நேற்றுக்கு நம்ம 25-100 கால் அண்ட் புட் ஸ்ட்ராடல் போட்டிருந்தோம் நியர்பை அந்த இடத்துல. அண்ட் ஆல்சோ நம்மளுக்கு வந்து 25,075 அண்ட் 25,125 இந்த லெவல்ஸ்லாம் நம்மளுக்கு மிட் பாயிண்ட்ஸாக இருந்தது. ஷார்ட் எட்ஜோட மிட் பாயிண்ட் அண்ட் வைட் எட்ஜோட மிட் பாயிண்ட்லாம் இருந்தாங்க. காலையில் ஃபஸ்ட்டு 5 மினிட்ஸே நம்மளுக்கு 25,070 அண்ட் 25,100 தாண்டி கிராஸ் பண்ணியாச்சு. ஒரு பாசிட்டிவ் மொமெண்டம். நமக்கு அடிஷ்னலாக ஒரு சப்போர்ட்டாக யார் வரணும் நம்மளுக்கு இந்த இடத்துல அகெயின் இங்கே ஃப்யூச்சர் வரணும். ஃப்யூச்சரை பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு 5 மினிட்ஸில் கீழே தான் இருந்தாங்க. அண்ட் அகெயின் ரெண்டாவது 5 மினிட்ஸில் அவங்க மேலே வர்றாங்க. இவங்களும் 100 கடக்கிறாங்க அப்படின்னா என்ன அர்த்தம்? அடுத்து உங்களுக்கு எஸ்டர்டே ஹை அப்படின்ற ஒரு விஷயம் சரிங்களா. எஸ்டர்டே ஆல்மோஸ்ட் நம்மளுக்கு 139ன்ற ஒரு விஷயம். ஸோ அங்கேருந்து நீங்கள் எடுத்துட்டிங்க அப்படின்னா அடுத்ததாக 146 139க்கு நியர்பைன்னு இருக்காங்க. 146 மந்த்லி ஹை 153. இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமாக நம்ம சொல்லிது. ஒரு மந்த்லி ஹை லாஸ்ட் மந்த் ஹை பக்கத்தில் இருக்கும்போது அதை பிரேக் அவுட் பண்ணாங்க அப்படின்னா ஒரு பெரிய ரேஞ்ச் க்ரியேட் ஆகும் அப்படின்றது. ஸோ என்ன பண்ணியிருக்காங்கன்னா அங்கேருந்து மந்த்லி ஹையை பிரேக் பண்ணிவிட்டு அகெயின் அந்த மந்த்லி ஹைக்கு கீழே வரவே இல்லை. 25,153க்கு கீழே வரலை. நல்ல ஒரு பாசிட்டிவ் மொமெண்டம் கொடுத்து 0 to ஹீரோவும் கால் சைடு நடந்திருக்கு. ஓகேங்களா. ஸோ இதை வந்து கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். நேற்றுக்கு அதனால தான் ஆல்மோஸ்ட் நம்ம வந்து கிடைக்குமா இருக்குமா அப்படின்னு ஒரு கொஸ்டின் மார்க்காகவே வச்சுருந்தோம். ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட்டு எக்ஸ்பைரிக்கு உண்டான ஆல்மோஸ்ட் நம்மளுக்கு மந்த்லி ஹை லாஸ்ட் மந்த் ஹைக்கு மேலே பிரேக் பண்ணி நின்றுட்டாங்க. ஒரு பாசிட்டிவ் இன்டென்ட் மார்க்கெட்டில் இருக்குது. ஓகே, அதில் எந்த குழப்பமும் இல்லை. பட் அது இன்னும் ஃபர்தராக மேலே போகுமா, ஃபர்தராக அதை வந்து கேரி பண்ணி போயிட்டே இருக்குமா அப்படின்றதுக்கு உண்டான அனாலிசிஸ் தான் இன்றைக்கி பார்க்கணும். ஏன் அப்படின்னா ஒரு மந்த்லி ஹைக்கு மேலே முடிஞ்சிருக்கு. இந்த மந்தில் உங்களுக்கு கிட்டத்தட்ட 16 செப்டம்பர்ன்றப்போ பாதி நாள் தான் ஆகிருக்கு. ஸோ இதுக்கப்புறம் ஃபர்தராக இருக்கக்கூடிய இன்னும் 2 வாரங்களில் மேலே போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா அப்படின்றத நம்ம பார்க்கணும். மேலே போயிடுச்சுன்னா அப்படின்னா ஆல் டைம் ஹை போகுமா, இல்லை நியர்பை அடுத்தடுத்த நாட்களுடைய ஹைக்கு மேலே ட்ரேட் ஆகுமா? ஏன்னா ஒரு எஸ்டர்டே ஹை அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். மந்த்லி ஹையை பிரேக் பண்ணாலும் எஸ்டர்டே ஹைன்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். அந்த ஹைக்கு மேலே நம்மளுக்கு ட்ரேட் ஆகணும். ஓப்பனே அந்த ஹைக்கு மேலே வச்சாலும் சரி, அல்லது ஓப்பன் கீழே வச்சாலும் அகெயின் அதுக்கு மேலே பிரேக் அவுட் பண்ணி ட்ரேட் ஆனால் மட்டும்தான் அது வந்து ஃபர்தராக வந்து அப் ட்ரெண்ட் போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் நிறைய இருக்குது. ஓகேங்களா. ஸோ இப்போ ஓவரால் நம்மளுக்கு மார்க்கெட் முடிஞ்சிருக்குது 25,239. ஸோ இங்கே நீங்கள் 6 ஸ்ட்ரைக் ப்ரைஸ் எடுக்கலாம். உங்கள் வால்யூம் அண்ட் வேல்யூ பேஸ் பண்ணி எடுத்திங்கன்னா ஆல்மோஸ்ட் இங்கே இருக்கிறதா இருக்கும். 1 2 3 4 5 6. ஓகேங்களா. அப்போ அப்படி எடுக்கும்போது நம்மளுக்கு மார்க்கெட் முடிஞ்சிருக்கக்கூடிய இடம் அப்படின்றது 25,239. ஸோ 25,239னா 25,200 கால், 200 புட் ஆப்ஷன், 300 கால் ஆப்ஷன். ஓகேங்களா. 25,200 புட் ஆப்ஷன் அண்ட் 300 கால் ஆப்ஷன். 200 புட் ஆப்ஷன்றது நம்மளுக்கு ஷார்ட் எட்ஜோட பாட்டம். 25,300 கால் அப்படின்றது நம்மளுக்கு ஷார்ட் எட்ஜோட டாப். இப்போ இவங்களோட மிட் பாயிண்ட் வந்து 25,250. இதில் இன்னொரு விஷயம், முக்கியமான விஷயம், ஒய்டராக நீங்கள் எடுத்துட்டிங்கன்னா 25,000 25,500. அவங்களுடைய மிட் பாயிண்ட்டும் நம்மளுக்கு 25,250 தான். இப்போ இந்த சேமாக மிட் பாயிண்ட்ஸ் வரும்போதும் சரி, தள்ளி மிட் பாயிண்ட்ஸ் வரும்போதும் சரி, எப்படி அது ரியாக்ட் ஆகும் அப்படின்றத நம்ம க்ளோஸாக வாட்ச் பண்ணணும். இது நீங்கள் அதாவது ஒரே இடத்துல மிட் பாயிண்ட்ஸ் வரதாகட்டும், இல்லை ஒரு 25 பாயிண்ட் தள்ளி மேலே 25 பாயிண்ட் கீழே 25 பாயிண்ட் தள்ளி, இல்லை அந்த மிட் பாயிண்ட்ஸ் டிஃப்ரென்ஸ் 50 இருக்கும்போது என்ன ஆகுது, மிட் பாயிண்ட் டிஃப்ரென்ஸ் 100 இருக்கும்போது என்ன ஆகுது. இப்போ அந்த 50 டிஸ்டன்ஸ் இருக்கும்போது முந்தைய நாள் பாசிட்டிவில் முடிச்சுருக்காங்களா, 25 டிஸ்டன்ஸ் இருக்கும்போது முந்தைய நாள் பாசிட்டிவில் இருக்கா, இல்லை முந்தைய நாள் ரேஞ்ச் எவ்வளோ இருக்குது, இதெல்லாம் கால்குலேட் பண்ணிங்கனாலே ஓரளவுக்கு உங்களுக்கு ஐடென்டிஃபை ஆகிரும். அடுத்த நாள் அந்த மாதிரி கடந்து நிற்கும்போது டேபிள் எப்படி செட் ஆகாங்கன்றதை பார்த்துட்டிங்கன்னா அவங்க எப்படி மொமெண்டம் கொடுக்க போகிறாங்க அப்படின்றது உங்களுக்கு ஆல்மோஸ்ட் உங்களுக்கு ஐடென்டிஃபை ஆகிடும். ஓகேங்களா. அப்போ ரேஞ்ச் படி நீங்கள் பார்த்துக்கிங்க அப்படின்னா 25,200 கால் ஆப்ஷனுடைய க்ளோஸ் 179, 25,379 அண்ட் 25,200 புட் ஆப்ஷனுடைய க்ளோஸ் 84 அப்படின்னா கிட்டத்தட்ட 25,000
116. அப்போ இது ஷார்ட் ரேஞ்சோட பாட்டம், இது ஷார்ட் ரேஞ்சோட டாப். ஓகேங்களா? ஷார்ட் ரேஞ்சோட டாப்பே நம்மளுக்கு கொஞ்சம் ஹையராக தான் இருக்காங்க. ஒரு 100 பாயிண்ட்ஸ் இங்கே முடிஞ்சிருக்க இடத்த விட இன்னொரு 140 பாயிண்ட் மேலே இருக்காங்க. ஓகேங்களா? அடுத்ததாக ஒயிட் ரேஞ்ச் அப்படின்னு எடுத்துக்கிட்டால் 179 + 84. அப்போ 183 + 83 263. அப்போ 25,463. அந்த 263 கீழே மைனஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா 24,937. இதுதான் அவங்களுக்கு ஒய்டஸ்ட் ரேஞ்ச். அப்போ இந்த வீக் நெக்ஸ்ட் கான்ட்ராக்டில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா 950 24,500 வரைக்கும். ஸோ இது வரைக்கும் இருக்குது. கிட்டத்தட்ட 24,900லேருந்து மேலே 25,500 வரைக்கும் ரேஞ்சஸ் இருக்குது. இப்போ மார்க்கெட் என்ன ஆகுது, அப் ட்ரெண்டில் போய் முடித்தாலும் 500 வரைக்கும் தான் இந்த வீக்குடைய ரேஞ்சுன்ற மாதிரி காமிக்கிறாங்க. ஏன்னா இங்கே ஆல்மோஸ்ட் உங்களுக்கு 25,000 புட் ஆப்ஷன் அண்ட் 25,500 கால் ஆப்ஷன். அப்போ அதை நீங்கள் பிரேக் பண்ணி எடுத்துட்டீங்க அப்படின்னா இந்த இடத்துல 35,46. அப்போ கிட்டத்தட்ட உங்களுக்கு 81. அப்போ 25,000 கீழே 81னா 24,900, 25,500னா 25,581 அப்படின்றது மேலே. இதுதான் ஒரு அப்சைடு ரேஞ்ச் வீக்லியில் இருக்கிற மாதிரி. அப்போ 25,600 வரைக்கும் இருக்குது. 24,900 to 25,600. அப்போ கிட்டத்தட்ட 700 பாயிண்ட் இந்த கேப் இருக்குது. 700ல் 350 ப்ளஸ் பண்ணிங்க அப்படின்னா கீழே அதுவே தான் உங்களுக்கு மிட் பாயிண்ட் வரும். என்னது 25,250. அப்போ இந்த 25,250க்கு மேலே இருந்தாலும் எப்படி, கீழே இருந்தாலும் எப்படின்றது தான் அடுத்தடுத்த வரும் நாட்களுக்கான மொமெண்டம் அப்படின்றத இதிலேருந்து பார்க்க முடியுது. ஓகேங்களா? ஸோ ஒரு முக்கியமான லெவல்ஸ் அந்த எஸ்டர்டே ஹை, எஸ்டர்டே லோ, வீக்லி ஹை, வீக்லி லோ, மந்த்லி ஹை, மந்த்லி லோ, இந்த மாதிரி லெவல்ஸ் எல்லாம் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக வாட்ச் பண்ணுங்கள். ஸோ உங்களுக்கு பேங்க் நிஃப்டி 55,147 முடிச்சுருக்காங்க. அவங்களுக்கு ஸ்ட்ராடல்னு பார்த்திங்கன்னா 55,000 தான் இருக்காங்க. அப்போ அவங்க லோ பேஸ் பண்ணிவிடுங்க. இன்னும் 2 வீக்ஸ் தான் இருக்குது அப்படின்றப்போ ப்ரீமியம் இங்கே குறைஞ்சிருக்கும். ஸோ அந்த ப்ரீமியத்தின் அடிப்படையில் ஒரு ஷார்ட் ரேஞ்ச் எடுத்துட்டிங்க அப்படின்னாலே ஓரளவுக்கு உங்களுக்கு ஐடென்டிஃபை ஆகும். அப்போ 55,461 கிட்டத்தட்ட 55,461 உங்களுக்கு ஷார்ட் ரேஞ்சோட டாப்பு. ஸோ 55,000 நீங்கள் 280 மைனஸ் பண்ணிங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 54,720 அப்படின்றது ஷார்ட் ரேஞ்சோட பாட்டம். அண்ட் இவங்களுடைய இம்ப்ளைடு வால்டிலிட்டி 2 பேர்த்துக்குமே நிஃப்டிக்கு பார்த்துருவோம், பேங்க் நிஃப்டிக்கு பார்த்துருவோம். ஸோ நிஃப்டிக்கு நீங்கள் இம்ப்ளைடு வால்டிலிட்டி அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா இன்றைக்கி ஓரளவுக்கு கொஞ்சம் கம்மியாக இருந்தாலும் பட் மொமெண்டம் அப்படின்றது மார்க்கெட்டில் கால் சைடு பிரேக் அவுட்ஸும் எல்லாம் கால் சைடு இருந்ததுனால ஃபர்தராக மார்க்கெட் வந்து மேலேயே போயிருக்காங்க. இதை நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். ஒரு ஐவி கம்மியாக இருந்தாலும் சினாரியோப்படி அவங்க என்ன பண்ணியிருக்காங்க, ஒன் சைடராக இருந்திருக்காங்க. ஒரு மந்த்லி ஹையே பிரேக் அவுட் இருக்கனால. அப்போ உங்களுக்கு கால் சைடு 9, புட் சைடு 8, கால் சைடு கொஞ்சம் அஹெட்டாக இருக்காங்க நிஃப்டியில். ஸோ அதை அப்படியே நீங்கள் பேங்க் நிஃப்டி சைடு கம்பேர் பண்ணி பார்க்கும்போது எப்படி இருக்குன்னு பார்க்கணும். ஸோ பேங்க் நிஃப்டி சைடு நீங்கள் எடுத்துட்டிங்க அப்படின்னா கிட்டத்தட்ட அவங்களும் அதே சேம் தான். பட் கால் சைடு சேமு, புட் சைடு வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்காங்க. ஸோ அதை கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்துக்கணும். ஸோ அப்போ இவங்க ஒரு சைடு நிஃப்டியில் வந்து நம்மளுக்கு கால் சைடு அதிகமாக இருந்து பேங்க் நிஃப்டியில் புட் சைடு அதிகமாக இருக்குது. அந்த மாதிரி மாறிட்டாங்க அப்படின்னா ஒரு சைட் வைஸ் ரேஞ்சுக்குள்ளே போகிறோம். ஏன்னா நேற்றுக்கு இன்றைக்கி வந்து நம்மளுக்கு ப்ரீமியம் கொடுத்துருக்குறாங்க. ஸோ ப்ரீமியம் கொடுத்தவங்க வந்து அகெயின் ப்ரீமியம் கொடுப்பாங்களா அல்லது சைட் வைஸ் போட்டு ஒரு ரேஞ்ச் பவுண்ட் ஆக்கிட்டு கடைசியாக ஏற்றிட்டு போவாங்களா அப்படின்றதெல்லாம் பார்க்கணும். ஸோ ஒரு வெனஸ்டே மோஸ்ட்லி வாலட்டில் வெனஸ்டே தான். ஸோ கொஞ்சம் கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணணும் மார்க்கெட்டை. ஸோ ஓகே, இன்றைக்கி நடந்த இந்த 0 to hero நம்மளுடைய சினாரியோ அனாலிசிஸ்லேயும் சரி, ஆக்டிவ் கான்ட்ராக்ட்ஸ் அனாலிசிஸ்லேயும் சரி நீங்கள் எப்படி வாட்ச் பண்ணீங்க, ஸோ ஓரளவுக்கு உங்களால் வந்து அதை கேட்ச் பண்ண முடிஞ்சுதா அப்படின்றத வந்து கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் கருத்துக்களை வந்து கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.